ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜயேஷன் vlogs. ஸோ இனி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டல்கோனா கேண்டி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டல்கோனா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் சில்வர் பேப்பரை ஆயில் தடவி வச்சுருங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணுங்கள். அது கேரமல் ஆகிற வரைக்கும் தொடாதீங்க. அது கேரமல் ஆகிட்ட உடனே பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறமா டைரெக்டாக அதை ஊற்றிட்டு ஷேப் வச்சுருங்க. டக்குன்னு லைட்டாக பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும், இல்லைன்னா அது கட்டி ஆகிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷேப் வச்சுருப்போம். நாங்கள் சர்க்கிள் தான் வச்சுருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை நிமிஷத்தில் நம்ம இந்த டல்கோனா கேண்டியை முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உடஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் உடச்சிட்டோம். இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், முக்கில் மட்டும் உடச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உடச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டல்கோனா கேண்டி வீடியோ போட்டிருக்கோம். இது செய்கிறப்போ ரைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா டக்கு டக்குன்னு பண்ணணும். இப்போ சர்க்கரை எடுக்கணும், போடணும், கேரமல் ஆன உடனே டக்குன்னு போட்டுடணும். ஏன்னா அதுக்குள்ளே அது கட்டி ஆகிடும். டக்குன்னு போட்டு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் விளையாட வேண்டியதான். ரொம்ப செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.